இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வரும் வாழ்க்கை. அதுதான் ஒட்டன்சத்திரம் தொகுதியில் சேர்ந்த பழங்குடியினர் கிராமமான வடகாடு. காலம் மாறினாலும் இவர்களின் வாழ்க்கை இயற்கையை விட்டு விலகவில்லை. மலைகள் சூழ்ந்த அந்த அழகிய கிராமம் ஒரு காலத்தில் அடிப்படை வசதிகளுக்கே போராடிய இடம். ஆனால் இன்று மாற்றத்தின் பாதையில் பயணிக்கும் ஒரு முன்மாதிரி கிராமமாக மாறி வருகிறது. வணக்கம், நான் உங்கள் வடகாடு சிவா. எங்கள் ஊராட்சி சக்கரபாணிக்கு முன் சக்கரபாணிக்கு பின் 2 பாகங்களாக பிரிக்கலாம். எங்கள் ஊர் இருட்டாக இருந்த ஊரை ஃபஸ்ட்டு எங்களுக்கு இது சோலார் கொடுத்தாரு. சோலார் கொடுத்ததுக்கப்புறம் வீடு கட்டி கொடுத்தாரு. வீட்டுக்கு அப்புறம் ரோடு கொடுத்தாரு. ரோட்டுக்கு அப்புறம் கரண்ட்டு கொண்டு வந்தார். கரண்ட்டுக்கு அப்புறம் ரேஷன் கடை அமைச்சு கொடுத்தாரு. அப்புறம் கேணி வெட்டி கொடுத்துருக்காரு. இப்போ பெரிய பஸ்ஸு. அதுக்கப்புறம் இப்போ இது இலவச வண்டி மாதிரி எங்களுக்கு 20 ரூபாயில் பெத்தாளி வரத்துக்கும் சிறுவாட்டுக்காட்டுக்கும் 20 ரூபாயில் பஸ் வண்டி விட்டுருக்காரு, சீப்பு. இணைப்பு ஒரு கிராமத்தின் வளர்ச்சி. அது உலகத்தோடு இணையும் தருணத்தில் தொடங்குகிறது. முன்பு அணுக முடியாத இந்த பகுதி இன்று சாலைகளின் மூலம் நகரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இதனால் கல்வி, வேலை, மருத்துவம் எல்லாமே இப்போது அருகில். சிறுவாட்டுக்காடு, மாட்டுப்பட்டிக்காடு, புலிக்கத்திக்காடு, இது இந்த 3 ஊர்களுக்கு வனப்பகுதியாக இருக்கிறதுனால சாலை அமைப்பதில் வெகு சிரமமாக இருந்துச்சு. பழங்குடியினர் நலத்துறை மேலே சிறப்பு திட்டம் வாங்கி அந்த 3 ஊர்களுக்கு சிமெண்ட் சாலை மற்றும் தார் சாலை அமைத்து முடிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், என் பேர் பகவதி. எங்கள் ஊர் மாட்டுப்பெட்டிக்காடு. நாங்கள் ஒரு 100 குடும்பத்துக்கு மேலே வசித்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்தில் எந்த வசதியும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதுக்கு பின்னாடி அன்னை சக்கரவாணி அன்னை இந்த ரோடு வசதி எங்களை இந்த அளவுக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்காரு. வடகாடு கிராமம் புலிக்கத்திக்காடு சேர்ந்தவங்க. என் பேர் சிவகாமி. ஐயா சக்கரபாணி அவர்கள் அமைச்சர் மூலிமா எங்களுக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்து வீரமாங்காட்டு வரைக்கும் தார் ரோடு அமைச்சு கொடுத்து, புலிக்குத்தி சாமி கோயில் வரைக்கும் தார் ரோடு அமைச்சு கொடுத்து எங்களுக்கு எல்லா வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பாலத்துக்கு ஆர்டர் வாங்கி கொடுத்துட்டாங்க. 80-70 வருஷம் கோரிக்கையை நிறைவேற்றி இன்றைக்கி சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. மேற்படி எங்களுக்கு முதல்ல போன விவசாய ரோட்டை மாற்றி இன்றைக்கி புறம்போக்கு ரோடாக தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காரு. ஆற்றுங்கடவே தண்ணி அதிகமாக வந்தால் யாரும் செல்ல முடியாது. அதுக்கு பாலம் அமைத்து கொடுத்தார். அதுக்காக மிக்க நன்றி. அமைச்சர் ஐயா சக்கரவாணி அவர்களை எங்கள் ஊர் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் வாழ்நாள் மட்டும் அவரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். வளர்ச்சி என்பது நகரங்களில் மட்டுமல்ல, இப்படி மறைந்திருக்கும் கிராமங்களிலும் அது மலர வேண்டும். மழையிலும் காற்றிலும் சிக்கிய வாழ்க்கை இன்று பாதுகாப்பான வீடுகளுக்குள் நிம்மதியை கண்டுள்ளது. வடகாடு ஊராட்சியில் 17 உட்கடை கிராமங்களில் தகுதியான பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி அவர்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொருவருக்கும் 150 பயனாளிகளுக்கு வீடு கட்டி முடிக்கப்பட்டும் வீட்டு வேலைகளும் நடந்து கொண்டுள்ளது. வீட்டு கட்டாமல் கஷ்டப்பட்டு இருக்கும்போது எங்களுக்கு கலைஞர் கனவு இல்லம் சக்கரவாணி ஐயா கட்டி கொடுத்தாங்க. அதில் நான், என் குழந்தைங்க, எங்கள் வீட்டுக்காரரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். கட்டி கொடுத்த சக்கரவாணி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். கடனூர் பகுதியில் 20 வீட்டுக்கு மேலேயும் வடகாடு பஞ்சாயத்துலேயும் 100 வீட்டுக்கு மேலேயும் சக்கரவாணி ஐயா எங்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமா வீடு வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வானமே கூரையா இருந்த பழங்குடியின மக்களுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு கான்கிரீட் வீடுகளை அமைத்து கொடுத்திருப்பது பாராட்டக்கூடிய விஷயம். இங்கு குழந்தைகளின் கனவுகள் முன்பு காடுகளுக்குள் மட்டுமே இருந்தது. ஆனால் இன்று அவர்களின் கனவுகள் பள்ளிக்கூடங்களின் வழியாக உலகத்தை நோக்கி பறக்கிறது. இந்த பெத்தேல்புரம் கிராமத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஸ்கூல் ரொம்ப ஒரு பழுதடைஞ்ச நிலையில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால் உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் எங்களுக்கு பராமரிப்பு பண்ணி கொடுத்து டைல்ஸ் எல்லாம் ஒட்டி இதெல்லாம் பண்ணி கொடுத்த பின்னால் எல்லா பிள்ளைகளும் பழங்குடியினர் பிள்ளைகளும் கூட இந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய சார்பாகவும் எங்களுடைய ஊர் மக்களுடைய சார்பாகவும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்விக்கும் வெகு முக்கியத்துவம் கொடுத்து 7 வகுப்பறைகள் கொண்ட ஒரு
அரசு உயர்நிலை பள்ளி கட்டிடம் கட்டி பள்ளி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அரசு நியாய விலை கடைகளில் தரமுள்ள பொருட்களை கிடைக்க வழி செய்தவர் எங்களுடைய உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள். பொது விநியோக திட்டத்தின் வழியாக பழங்குடியினர் வாழும் பகுதிகளுக்கே தனிக்கடை பிரித்து கொடுத்து தங்கு தடையின்றி உணவுப் பொருட்கள் வழங்கி வரும் எங்கள் உணவு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் திரு அர சக்கரபாணி அவர்கள். ஒரு சமூகத்தின் உயிர் அதன் குடிநீரில்தான் இருக்கிறது. முன்னொரு காலத்தில் தூரம் தாண்டி தண்ணீர் எடுத்து வந்த மக்கள் இன்று வீட்டின் அருகிலேயே சுத்தமான குடிநீரை பெறுகிறார்கள். 3 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுத்து வந்தாங்க. இப்போ அமைச்சர் ஆட்சி வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு 30 அடியில் தண்ணி வீட்டு வாசலில் வர மாதிரி அமைச்சர் போர் போட்டு கொடுத்துக்கிறார். குடிநீர் வசதி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. வன சட்டப்படி பார்த்தோன்னா இங்கே வனப்பகுதிகளை போர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் பார்த்தோன்னா இங்கே போர்வெல் போட்டிருக்காங்க. போர்வெல் போட்டு ஒரு 3 டேங்க் சிண்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்காங்க. இந்த சிண்டெக்ஸ் டேங்க் வச்சதுனால பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 3 கிலோமீட்டர் போய் பிடிச்சிட்டு வந்த அந்த தண்ணி கொண்டு வந்த சிரமமெல்லாம் மாறி அவங்க வீட்டு வாசல்லையே தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்காங்க. வடகாடு ஊராட்சியில் ஒரு விவசாய பகுதி. இங்கு உள்ள விவசாயிகள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு இடங்களில் வேளாண்மை என்ஜினியரிங் துறை மூலமாக பல்வேறு இடங்களிலே செக் டேம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நிலத்தடி நீர்மட்டங்கள் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் இருப்பதால் காய்கறிகள் பழங்கள் அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். மின்மினி ஒளியையே வெளிச்சமாக பார்த்திருந்த வடகாடு பழங்குடியின மக்களுக்கு மின் ஒளியை இல்லம் தோறும் பாய்ச்சியவர் சக்கரபாணி அவர்கள். சிறுவாட்டுக்காடுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பல்வேறு தடைகள் இருந்துச்சு. ஏபி கேபிள் வச்சு கொண்டு வர முடியாது. அதனால நிறைய உயிரினங்கள் பாதிக்கப்படும். அதை குறிப்பாக பார்த்தோன்னா அந்த சாம்பல் நிற அணிலுக்கு இங்கே வாழக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால அதை அதுக்கு அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க. அவங்க பூமிக்கு அடியில் பார்த்தோன்னா கேபிள் போட்டு மின்சார கேபிள் போட்டு எடுத்து கொண்டு இந்த பகுதி மக்களுக்கு மின் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. சிறுவாட்டுக்காட்டிலேருந்து பேசுகிறோம் ஐயா. இந்த ஊரில் ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஐயா சக்கரவாணி ஐயா கரண்டி வசதி பண்ணி கொடுத்தாரு, தண்ணி வசதி பண்ணி கொடுத்தாரு. இபி ஆஃபீஸுக்கு நாங்கள் பணம் 10 ரூபா கூட கட்டலை. 200 வீட்டுக்கு அவரையாவது 5000 கட்டி இபி ஆஃபீஸில் கரண்ட் எடுத்து கொடுத்தாரு. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தாரு ஐயா. வடகாடு ஊராட்சியில் எங்கள் ஊராட்சிக்கு பெருமை சேர்க்கறது பார்த்தோன்னா இந்த பரப்பலாறு டேம் தான். இந்த டேம் பார்த்தோன்னா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் 1972 அடிக்கல் நாட்டப்பட்டு 75 திறப்புலா பண்ணாங்க. இந்த பரப்பலாறு டேம் ஹாச்மெண்ட் ஏரியா மட்டும்தான் பொதுப்பணித்துறை கட்டுப்பட்டது. மற்ற எல்லாம் ஃபாரஸ்ட்டு வனத்துறைக்கு சொந்தமான இடம். அதில் நம்ம அனுமதி பெறுவதில் பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்துச்சு. பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு அப்புறம் பார்த்தோன்னா இதை தூர் வாரதுக்கான அனுமதி பெறப்பட்டு அதுக்கான தூரும் வார போகிறாங்க. விவசாய தொழிலாளர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இங்கே மிகவும் பிற்படுத்தப்பட்ட வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்கள் உள்ளதால் இங்கு 98% மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த 1000 ரூபா வருது பாருங்க ஐயா. ஏடிஎம்மில் போய் 1000 எடுத்துகிட்டு வந்தோம் ஐயா. இந்த 5000 வந்துச்சு பாரு ஐயா. மேலே உண்டியில் எழுத்து மாதிரி காசு 5000 வந்துச்சுயா. எங்கள் பகுதியுள்ள அனைத்து பகுதி மக்களும் அனைத்து வித மக்களும் பயனடையும் வகையில் சலவை தொழிலாளர்களுக்கு அவருடைய சொந்த நிதியின் மூலம் சலவை பெட்டியும் சவரப்பெட்டியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கப்பட்டு அவர்களும் அதை பயன்படுத்தி சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றார்கள். இவரின் தேவையும் சேவையும் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்று சொல்கிறார்கள் வடகாடு மக்கள்.